கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ஊழியத்து மூலிமா உங்களை உங்கள் குடும்பத்தை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் எல்லாரும் மீண்டும் ஒரு அசை மனதார அடியேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன கர்த்தர் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை உங்களோட உங்கள் குடும்பத்தோடு நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து இந்த டெய்லி ஊழியத்து மூலிமா தேவனுடைய விடுதலைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட விடுதலை நாயகன் பரிசுத்த ஆவியாக தேவன கிறிஸ்து இயேசு நம்மளோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது வார்த்தையில தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் தேவன் வாக்கு கொடுத்தார், தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை நான் உங்களோடு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம இந்த வாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை அவன் வாழ்க்கையில் உண்டாக்கின நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன, ஏன் தேவன் தாவீதுக்கு அந்த நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமே பிரியமானவர்களே, சங்கீதம் 122 அதிகாரம் 1ஆம் வசனம் ஸ்லாம்ஸ் 122:1 அங்கே பார்க்கும்போது, வாருங்கள் சபைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது தாவீதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானதா. ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இங்க வேதம் சொல்கிறது, தாவீதுக்கு ஜனங்கள் வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய சபைக்கு போகுவோம் என்று சொல்லும்போது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம் உண்டானதா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவனுடைய சபை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய ஆராதனை குறித்து மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பிரிமார்களே, நிறைய சபை மக்கள் ரட்சிக்கப்பட்டு சொல்லும் கூட வாழ்க்கையில் நிறைய வேதனைக்குள்ளே இருக்கிறாங்க, கண்ணீருக்குள்ளே இருக்கிறாங்க, துன்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க, கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அநேக பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறாங்க, வியாதிகளை நோய்களை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன், உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிற தேவன் விடுதலை நாயகன். அவர் நம்மளை உயர்த்துகிறவர், அவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவர், அவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறவர், அவர் நம்மளை குணமாக்குற யெகோவா ரஃபாவா இருக்கிறார். பின்ன ஏன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? என் அன்பு சகோதரா, ரட்சிக்கப்பட்டு எத்தனோ வருஷம் இருக்கலாம், நீங்கள் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஜென்ரேஷனாக சந்ததியாக உங்கள் மின்பிதாக்களோடு கிறிஸ்தவம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய சபை குறித்து உங்களுக்கு பக்தி இருக்கிறதா, வைராக இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா? சபை குறித்து, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஒரு முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம், கனப்படுத்துகிற காரியம் இருக்கிறதா? தாவீது பாருங்க, அவர் ராஜா. ஆமென். அவர் ஜனங்கள் கூப்பிடுறாங்க, அப்பா சபைக்கு போலாம் வாங்க சொல்லும் போது அவருக்கு கோவம் வரல, டென்ஷன் ஆகல, அத்தை அவர் பெருசா தப்பா எடுத்துக்கொள்ள. இல்லை, நான் ராஜா, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவரு கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய ஆலயத்தை அசைட பண்ணலங்க, நிர்விசம் இல்லை, கர்த்தருடைய சபையை முக்கியப்படுத்தினார், கர்த்தருடைய ஆலயத்தை ஆராதனையை கனப்படுத்தினார். ஆகியதான் ஆடு மேய்க்கிற மனுஷனை கர்த்தர் ராஜாவா உயர்த்தினார். இந்த தாவீதுக்கு நல்லா தெரியும், எங்கேயோ இந்த மனுஷன் என்ன 4 பேர், என் ஜாதி, என் ஜனம், என் குடும்பம், என் கூட பிறந்தும் கூட என்னை மதிக்கல, என்னை கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க, என்னை ரொம்ப கீழ்த்தனமா சீப்பஸ்டா என்னை யோசித்தாங்க. ஆனால் என் தேவன், என் ராஜாதி ராஜா, என் கர்த்தர் என்னை ஆடு மேய்க்கிற மனுஷனை ராஜா உயர்த்தினார். நான் ஜீவன நாட்களெல்லாம் அவர் செய்த நன்மையை, அவர் எனக்கு பாராட்டின ஆசீர்வாதங்களை மறக்கக்கூடாது. அங்கே கர்த்தருக்கு அவர் முக்கியப்படுத்தினார். காரணம், பைபிள்
பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் சியோன்ல இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சியோன் சொன்னா கர்த்தர் என்றென்றும் வாச பண்ணுங்க தெரிந்து கொண்ட இடம். நீங்க சபைக்கு போகும்போது உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது. நீங்க சபைக்கு போகும்போது கர்த்தர் உங்க நோய்கள் குணமாக்குறார். நீங்க சபைக்கு போகும்போது கர்த்தர் உங்க துக்கங்களை, கண்ணீர்களை, வேதனைகளை, பாடுகளை, கஷ்டங்களை நீக்கி உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை அபிஷேகிக்கிறார். ஆக தேவ ஜனமே, சபைக்கு முக்கியப்படுத்துங்க, கர்த்தருடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துங்க, கர்த்தருடைய ஆராதனையை முக்கியப்படுத்தி பாருங்களே. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை குணமாக்குவார், உங்க தேவைகளை சந்திப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? எஸ்அப்பா, இந்த நல்ல வேலைக்கா சோத்திரம். இந்த டெய்லி ஊழியத்து மூலியமா உங்களோட வார்த்தை கேட்டு யாரெல்லாம் சபையை முக்கியப்படுத்துறாங்களோ, ஆராதனையை முக்கியப்படுத்துறாங்களோ, உங்களுடைய ஆலயத்தை கனப்படுத்துறாங்களோ, அதுக்கு வைராக நிற்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளை, அவங்க குடும்பத்தை, அவங்க வாழ்க்கையை என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஆடு மேய்க்கிற தாவீதை ராஜாவா உயர்த்துறீங்களப்பா. காரணம், உங்களுடைய ஆலயத்தை குறித்து ஒரு வைராகியம், ஒரு பக்தி, ஒரு பயம் அப்பா, ஒரு கனத்தை உண்டாக்கிச்சப்பா. அதே அனுபவம் இந்த வார்த்தை கேட்கிற எங்களுக்கு, எங்க எல்லாருக்கும் கொடுத்து அப்பா, தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை எங்களை உயர்த்திட்டோம், எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை குணமாக்கட்டும், எங்க தேவைகளை சந்திக்கட்டும், எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகட்டப்பா. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.